ஸோ சாப்டர் சிக்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷார்ப் அரேஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ். அதாவது ஷார்ப்பில் அரேஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, எப்படி டிக்ளேர் பண்ணுறாங்க, எப்படி டேட்டா கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தென் வந்து ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட். ஷார்ப்பில் வந்துட்டு ஜாவா மாதிரியே ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஸ்ட்ரிங் கெட் பண்ணுறோம், எப்படி ஸ்ட்ரிங் எல்லாம் ஆக்சஸ் பண்ணுறோம், அதோட மெத்தட்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் அரேஸ். ஸோ அரேஸ் அப்படின்னாங்கிறது ஒன்றுமே கிடையாது, சீக்வன்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து இன்ட் ஏ பி அப்படிங்கிறதுல வந்து சிங்கிள் வேல்யூஸ் தான் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இது அரே அப்படின்னு எடுத்துட்டோம்னா வந்து மல்டிபிள் வேல்யூ ஸ்டோர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எனக்கு ஒரு 10 எலிமெண்ட்டை வந்து ஒரு அரேயில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா வந்துட்டு ஸோ நம்ம ஷார்ப்பில் ஈஸியாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து என்ன வேரியபிள் என்ன வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ 10 இன்ட்டு வேல்யூஸ் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து நம்ம வந்து இன்டீஜர் வேரியபிள்ஸ், அதாவது வந்து இன்டீஜர் வேல்யூஸ் இருக்கிற ஒரு அரேஸ் க்ரியேட் பண்ணணும். ஸோ நம்பர் சைஸ் 10, அதாவது வந்து 10 நம்பர்ஸ் வந்து ஸ்டோர் ஆகிற மாதிரி ஒரு இன்டீஜர் அரே க்ரியேட் பண்ணணும். இல்லை எனக்கு வந்து ஃப்ளோட்டில் வேணும் அப்படின்னா வந்து ஃப்ளோட் அரே நம்ம க்ரியேட் பண்ணணும். இல்லை எனக்கு கேரக்டர் வேணும் அப்படின்னா வந்து கேரக்டர் அரே கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்து அரே வந்து சீக்வன்ஸ் ஆஃப் சேம் எலிமெண்ட்ஸ், அதாவது வந்துட்டு ஒரு அரேயில் வந்து 10 சைஸ் இருக்குது அப்படின்னா வந்து 10மே வந்து இன்டீஜர் நம்பராக தான் இருக்கும். பிகாஸ் வந்து இன்டீஜர் அரேயில் வந்துட்டு இன்டீஜர் மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும், இல்லை வேறு டேட்டா டைப் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணவே முடியாது. ஸோ ஃபியூச்சர் அது எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ஸில் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து அரேஸ் அப்படிங்கிறதான எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அரேஸ் அந்த அரேஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு இப்போதைக்கு இந்த ப்ரோக்ராம்ஸ் எதுவுமே தேவையில்லை. ஸோ இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம எப்படி இந்த அரேஸ் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு இன்டீஜர் அரே க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அந்த இன்டீஜர் அரே சைஸ் வந்துட்டு நம்ம ஒரு 10 அப்படின்னு இருக்கிற மாதிரி க்ரியேட் பண்ணுவோம். ஸோ எப்படி இதோட டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ், எப்படி இனிஷியலைசேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு டேட்டா டைப் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம இன்ட் அரே க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து இன்ட் அப்படிங்கிறது கொடுத்துட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்க்குள்ளேயே நம்ம வேல்யூ அப்ரோச் பண்ணலாம். அப்படி இல்லைனா இன்ட் அரே. இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு அரே வேரியபிள் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல வந்து அரே 1 அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்து இன்டீஜர் அரே நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இது வந்து இதோட நமக்கு டிக்ளரேஷன் முடிஞ்சுது. ஸோ இது வந்து அரே டிக்ளரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த டிக்ளரேஷனை வந்து எப்படி நம்ம இனிஷியலைஸ் பண்ணுறது, அதாவது வந்து அந்த அரே வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா வந்துட்டு ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நியூ ஆஃப் அரே 1 அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்து நியூ ஆஃப் இன்டீஜர்னு கொடுக்கணும். எதுக்காக இதை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ அப்போ தான் வந்து எவ்வளோ சைஸுக்கான அரே சைஸ் வேணுமோ அது எனக்கு க்ரியேட் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து 10 அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு அரே 1 அப்படிங்கிறதுல வந்து 10 இன்டீஜர் இருக்கிற ஒரு இன்டீஜர் அரே வந்து நமக்கு க்ரியேட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து அரே டிக்ளரேஷன் இனிஷியலைசேஷன்ஸ். ஸோ எப்படி அரே டெஃபினிஷன் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப சிம்பிள். அதாவது வந்து இது நிறைய டைப்ஸில் வந்து நம்ம அந்த அரேக்கு வந்து நம்ம வேல்யூ பாஸ் பண்ணலாம். யூசர்கிட்ட இருந்து இன்புட் கெட் பண்ணியும் பாஸ் பண்ணலாம். இல்லை வந்துட்டு டேரெக்டாக வந்துட்டு ஏஆர்ஆர் அரே 1 ஆஃப் இப்போ வந்து 1 அப்படின்னு கொடுத்துட்டோம்னா ஸோ ஃபஸ்ட் எலிமெண்ட் என்னவா இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம இங்கே நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் எலிமெண்ட் என்னவா இருக்கும்னு நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல நம்ம ப்ரோக்ராம் சேவ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு ஸோ அரே ஆஃப் 1 அப்படிங்கிற, அதாவது வந்துட்டு இந்த 10 எலிமெண்ட்ஸ் இருக்க அரேயில் வந்து ஃபஸ்ட் எலிமெண்ட்டாக வந்து 2 அப்படிங்கிறத நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ 1ங்கிறது வந்து நம்ம ஃபஸ்ட் இது கிடையாது. ஸோ அதுக்கு முன்னாடி இது 0 இருக்குது. ஸோ எப்போவுமே அரே வந்து 0 இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0ங்கிற அரே ஸ்பேஸில் வந்துட்டு 2 அப்படிங்கிற ஒரு வேல்யூபிள் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட அவுட்புட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ கன்சோல் டாட் ரைட் லைனில் வந்துட்டு நம்ம வந்து என்ன கொடுக்குறோம் அப்படின்னா வந்துட்டு ஏஆர் 1 ஆஃப் 0 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம ஆல்ரெடி 2 அப்படிங்கிற ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறதுனால ஸோ இப்போ வந்து இதோட அவுட்புட்ஸ் என்ன வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல நமக்கு 2 அப்படிங்கிற அவுட்புட் கிடச்சிருக்கு. ஸோ எதனால அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து 0 ஸ்பேஸில் 2 அப்படிங்கிற ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ இதே வந்து 1 ஆர் 2 அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு வந்து எதுவுமே தெரியாது. பிகாஸ் வந்து நம்ம இதில் வந்து எதுவுமே ஸ்டோர் பண்ணி வைக்கல. ஸோ ஒரே ஒரு அரேயில் மட்டும்தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா டிஃபால்ட்டாக வந்து 0 அப்படின்னு எடுத்துக்கும். பிகாஸ் வந்து இன்டீஜரோட டிஃபால்ட் வேல்யூ வந்து 0. ஸோ அதனால் வந்து 0ன்னு எடுத்துக்குது. சப்போஸ் இது கேரக்டர் அரேவாக இருந்ததுன்னா அது வந்து டிஃபால்ட் வேல்யூ வந்து ஒரு பேக்வர்ட் ஸ்லாஷ் அண்ட் 0 அப்படிங்கிறத நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இது வந்து எப்படி யூசர் இன்புட்ஸை யூஸ் பண்ணி எப்படி வந்து இந்த 10 அரேயை நம்ம ஸ்டோர் பண்ணுறோம், எப்படி டிஸ்பிளே பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ரீவியஸ் சாப்டர்ஸில் படித்த ஃபார் லூப்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறோம், எப்படி யூசர் இன்புட் கெட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து எனக்கு வந்து இந்த நம்ம இந்த அரே ஆஃப் 1 அப்படிங்கிறத வந்து நம்ம தேவையில்லை, நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ எப்படி இந்த 10 எலிமெண்ட்ஸையும் நம்ம வந்து எப்படி யூசர்கிட்ட இருந்து கெட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வந்து ஃபஸ்ட் நம்ம ஃபார் லூப் இந்த இடத்துல வந்து கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். இன்ட் i is equal to 0 அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். 0th அரேலிருந்து ஆரம்பிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இனிஷியலைசேஷன் முடிஞ்சு போச்சு. இந்த இடத்துல கண்டிஷன்ஸ் நம்ம சூஸ் பண்ணணும். அதாவது வந்து i less than or equal to அரே ஆஃப் 1 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம்.
தென் வந்து ஐயை வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். இந்த அரே சைஸ் முடிகிற வரைக்கும் நமக்கு வந்து இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த இடத்துல நமக்கு எரர் காட்டுது. பிகாஸ் வந்து இது வந்து அரே. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம லென்த் அப்படிங்கிற ஒரு மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து ஸோ அதோட சைஸுக்கு ஏற்ற அளவுக்கு நமக்கு கண்டிஷன்ஸ் ஒர்க் ஆகும். ஸோ அரே ஒன் டாட் லென்த் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா வந்து 10 சைஸ். ஸோ 0லேருந்து 10 வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து இதோட அவுட்புட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம 0லேருந்து ஈக்குவல் டு கொடுத்ததுனால நமக்கு வந்து இது வந்து 11 தடவை எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த இடத்துல நமக்கு கார்பேஜ் வேல்யூ கிரியேட் ஆகும். ஸோ அதனால் வந்து நம்ம லெஸ் தெனோட நிறுத்திக்கலாம். ஸோ 0 to 9. ஸோ 0 to 9 அப்படிங்கிறப்ப கரெக்டாக நமக்கு வந்து 10 எலிமெண்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல வந்து எப்படி ஒரு அரே எலிமெண்ட்டுக்கு இன்புட் வாங்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி. அதாவது வந்துட்டு AR1 of I அப்படின்னா வந்துட்டு ஸோ எப்போ வந்து ஃபஸ்ட்டு 0 தரேன். ஸோ 0 தரையில் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து ஸோ வந்து I is equal to 0 அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல 0ங்கிற ஒரு இதுக்கு வந்து என்ன டேட்டா கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஸோ எப்போவுமே முன்னாடி யூஸ் பண்ணுற மாதிரி கன்வெர்ட் டாட் டூ. ஸோ இது இன்ட் அரே அப்படிங்கிறனால இன்ட் 16 இல்லை இன்ட் 32 இது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து கன்சோல் டாட் ரீட் லைன் அப்படிங்கிற ஒரு மெத்தடை கால் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த லூப் வந்து 10 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ 10 தடவை நம்ம இந்த யூசர் வேல்யூட இன்புட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு கன்சோல் ரைட் ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுத்துக்கலாம். கன்சோல் டாட் ரைட் லைனுக்குள்ளே வந்துட்டு ஸோ என்டர் த எலிமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ என்டர் த அரே எலிமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு இந்த 10 எலிமெண்ட்ஸ் நம்ம யூசர் இருந்து ஈஸியாக கெட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் கொடுத்துட்டோம். ஸோ என்டர் த அரே எலிமெண்ட்ஸ். ஸோ வந்து நம்ம 1 அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுத்தோம். நெக்ஸ்ட்டு ப்ராம்ப்ட் ஆகும் 2 3 4 5 6 7 8 9 and 10. ஸோ இது முடிச்சோன்னே நமக்கு டெர்மினேட் ஆகிடும். என்டர் கொடுத்தோன்னா க்ளோஸ் ஆகிடும். எதனால அப்படின்னா அந்த இடத்துல கன்சோல் ரீட் கீ கொடுத்தனால தான் எக்ஸ்ட்ரா ஒரு என்டர் நம்ம டைப் பண்ணோம். ஸோ வந்து இது வந்து எப்படி யூசர்ட் இருந்து அரேக்கு வந்து டேட்டா வாங்குறது அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ இது எப்படி நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு அகைன் இன்னொரு ஃபார் லூப் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார் லூப்பில் வந்துட்டு அதே மாதிரி இன்ட் I is equal to 0 I less than array1 டாட் லென்த். அதாவது அதோட லென்த் வரைக்கும் இது எக்ஸிக்யூட் ஆகும். தென் வந்து அதோட இன்க்ரிமெண்ட். ஸோ இந்த இடத்துல எப்படி நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு கன்சோல் டாட் ரைட் லைன் அப்படின்ற ஒரு இதில் வந்துட்டு ஸோ அரே எலிமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அரே எலிமெண்ட்ஸ்குள்ளே வந்துட்டு ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு ஃபார்மேட்டிங்ஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல கர்லி ப்ராக்கெட்ஸில் யூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கமா வந்து ARR1 of I அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இப்போ இதோட அவுட்புட்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து இதுக்கு முன்னாடி இன்னொரு ரைட் ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ கன்சோல் டாட் ரைட் லைனில் வந்துட்டு ஸோ டிஸ்பிளேயிங் அரே எலிமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். ஸோ டிஸ்பிளேயிங் அரே எலிமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்ததுனால ஸோ இப்போ வந்து இதோட அவுட்புட்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம ஸ்டார்ட் கொடுத்தாச்சு. ஸ்டார்ட் கொடுத்தோடனே ஃபஸ்ட் என்டர் த அரே எலிமெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு 10 எலிமெண்ட்ஸ் நம்ம இன்புட் பண்ணணும். ஸோ 5 6 ரேண்டமாக நம்ம நம்பர்ஸ் இன்புட் பண்ணுறோம். ஸோ வந்து 10 இது முடிஞ்சோடனே இது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம டைப் பண்ணியாச்சு. ஸோ அகைன் இப்போ ஒரு என்டர் அடிச்சுட்டு ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து என்ன ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அன்ஹேண்டில் எக்ஸப்ஷன்ஸ். ஆக்சுவலாக வந்து சம் எரர்ஸ் அதாவது ஒரு எக்ஸப்ஷன் நமக்கு த்ரோ பண்ணியிருக்கு. எதனால அப்படின்னா ரீட் லைன் அப்படின்னு கொடுத்ததுனால தான். ஸோ எதனால அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்து இந்த ரீட் லைன் அப்படிங்கிறதுல தான் நமக்கு ப்ராப்ளம் ஆகிடுது. ஸோ அந்த எக்ஸப்ஷன் நம்ம எப்படி நம்ம கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ரீட் லைன் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ரீட் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். ஸோ நம்ம ஸ்டார்ட் கொடுத்துட்டோம். ஸ்டார்ட் கொடுத்தோன்னே என்டர் த அரே எலிமெண்ட்ஸ் 1 2 5 8. ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா டிஸ்பிளேயிங் அரே எலிமெண்ட்ஸ். இதனால நமக்கு இப்படி மல்டிபிள் டைம்ஸ் டிஃப்ரெண்ட்டாக டைப் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வந்து நம்ம 4 நம்பர்ஸ் தான் கொடுத்தோம். பட் வந்து அரே எலிமெண்ட்ஸ் வந்துட்டு 10 வரைக்கும் டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ அது வந்து எப்படி எதனால் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வந்து இந்த இடத்துல என்ன அப்படின்னா வந்துட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த அரேயில் வந்துட்டு அரே 1 லென்த் ஆஃப் 5 அதாவது வந்துட்டு ஸோ 10 அரேஸ் வந்து கரெக்டாக அந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகலை. ஸோ அது வந்து எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அகைன் வந்துட்டு இதில் வந்து ரேட் லைன் நம்ம கொடுத்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ண என்டர் த அரே எலிமெண்ட்ஸ் 1 அப்படின்னு கொடுத்து 2 3 4 5 6 7 8 9 and 10. ஸோ கொடுத்துட்டோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா கரெக்டாக நமக்கு இன்செர்ட் ஆகிடுச்சு டிஸ்பிளேயிங் அரே எலிமெண்ட்ஸ் 1 2 3 4. ஸோ எதனால அப்படின்னா வந்துட்டு ரீட் லைன் பதிலாக ரீட் கொடுத்ததுனால நம்ம வந்து 36 அதாவது வந்துட்டு 2 நம்பர்ஸ் நம்ம கொடுத்ததுனால தான் நமக்கு இந்த ப்ராப்ளம் வந்தது. ஸோ வந்து ரீட் லைன் அப்படின்னு கொடுத்தோன்னா வந்து லாங் டைப் ஆஃப் நம்பர்ஸ் அதாவது வந்து 300 400 அந்த மாதிரி டைப்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் எப்படி ஒரு அரேஸை யூஸ் பண்ணோம், அரேயில் எப்படி டேட்டாவை கெட் பண்ணோம், எப்படி டிஸ்பிளே பண்ணோம் அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ இதே மாதிரி இன்டீஜர் அரே மாதிரி நம்ம என்ன அரே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆஸ் அ ஃப்ளோட் அரே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து கேரக்டர் அரே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்ட்ரிங் அரே இது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சாப்டரில் வந்துட்டு எப்படி ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்படி ஸ்ட்ரிங் கிளாஸஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ C# ஸ்ட்ரிங்ஸ் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி C# ஸ்ட்ரிங்குங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். எதுக்காக அப்படின்னா வந்து
ஸ்ட்ரிங் டேட்டாவை டிஸ்ப்ளே பண்ணுறதுக்காக. இது வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு மோஸ்ட்டாக வந்து ஸ்ட்ரிங் கேரக்டர்ஸ் வந்து நம்ம கெட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் கெட் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரீம் ஆஃப் கேரக்டர்ஸ் நம்ம வந்து ஈஸியாக கெட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இது எப்படி நம்ம இதை டிஸ்ப்ளே பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா முன்னாடியே கன்சோல் ரைட் லைனில் பார்த்த மாதிரி இது வந்து கன்காட்டினேஷன் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி இதை கெட் பண்ணுவோம். ஸோ இது எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறோம், எப்படி ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்டை இனிஷியலைஸ் பண்ணுறோம், எப்படி டேட்டாவை கெட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கோ, அதோட என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதோட எக்ஸாம்பிள் எப்படி இருக்குன்ற பார்ப்போம். ஸோ நம்ம ஸ்ட்ரிங்குக்காக புதுசாக ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணிக்கலாம். எதுக்காக அப்படின்னா வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் நம்ம ஈஸியாக கிரியேட் பண்ணலாம். ஸோ நியூ ப்ராஜெக்ட் நம்ம கொடுத்துட்டோம், விண்டோஸ் கன்சோல் அப்ளிகேஷன் கொடுத்துட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரிங் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கலாம். ஸோ நம்ம நேம் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஓகே கொடுத்தோம் அப்படின்னா வந்து நமக்கு ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல வந்து எப்படி நம்ம ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்டை கால் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதோட மெத்தட்ஸ் எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். ஸ்ட்ரிங் எஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரிங் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ இதில் வந்து நம்ம ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி நம்ம எத்தனை ஆப்ஜெக்ட் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஏதோ எரர் வந்திருக்கு. பிகாஸ் வந்து என்ன அப்படின்னா என்ன ஒரு ஆர்குமெண்ட்டுமே நம்ம பாஸ் பண்ணல. இப்போ வந்து எனக்கு ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் வேணும் அப்படின்னா வந்துட்டு இந்த இடத்துல ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ வந்து ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்டில் வந்து நம்ம ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அகைன் நமக்கு வந்து என்ன எரர் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நமக்கு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்டில் நிறைய எரர்ஸ் வருது. ஸோ எதனால் அப்படின்னா ஸோ வந்து இந்த இடத்துல ஓவர்லோடிங் ப்ராப்ளம் வருது. ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது இது வந்து எதுக்குன்னா இது ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட், எஸ் கேப்ஸில் இருக்கிறது வந்து ஸ்ட்ரிங் கிளாஸ். ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்ட்ரிங் எஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து எப்படி வந்து ஸ்ட்ரிங் அசைன் பண்ணுறோம் அப்படின்னா எஸ் ஈக்குவல் டு டபுள் குவாட்ஸ்குள்ளே வந்து இப்போ ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு நம்ம டைப் பண்ணிட்டோம். ஸோ ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிறத நம்ம கொடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஆஸ் யூஷுவலாக வந்து நம்ம ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணிடுவோம். அதுக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி தென் அதுக்கு வந்து ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக ஒரு ஸ்ட்ரிங் வந்து இனிஷியலைஸ் பண்ணுறது. ஸோ அதோட ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் நம்ம முன்னாடி சொன்னோம்ல, அதாவது ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் அப்படின்னா என்னென்னா வந்து ஸோ இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா வந்துட்டு ஸ்ட்ரிங்கை குரூப் பை பண்ணிக்கலாம், இல்லை இன்செர்ட் பண்ணிக்கலாம், இதோட இண்டெக்ஸ் நமக்கு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இது வந்து ஸ்ட்ரிங்கோட லென்த் நம்ம கண்டுபிடிக்க வச்சுக்கலாம். ஸோ லென்த் அதாவது வந்து ஸ்ட்ரிங் லென்த் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ். இதுலேருந்து இந்த ஸ்ட்ரிங் வந்து 2 ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணி அதை கம்பேர் பண்ணிக்கலாம். அதாவது வந்து 2 ஸ்ட்ரிங்கும் சேமாக இருக்கா இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அப்படின்னு கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் எஸ் கமா டி அப்படின்னு இன்னொன்று ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணுறோம். ஸோ அதில் வந்துட்டு டீயோட வேல்யூஸ் வந்து டி இஸ் ஈக்குவல் டு ஹலோ அப்படிங்கிற ஒரு சிங்கிள் வேர்டு மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஸ்ட்ரிங்கில் வந்துட்டு எப்படி இதை வந்து மெத்தட்ஸ் எப்படி இதை கம்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து கன்சோல் டாட் ரைட் லைன் எப்பவும் போல் யூஸ் பண்ணுறோம். கன்சோல் டாட் ரைட் லைனில் வந்துட்டு எஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டோம். எஸ் டாட் லென்த் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ எப்போவுமே கன்சோல் டாட் ரீட் கீ நம்ம கொடுத்துக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு அதோட அவுட்புட் ஸ்க்ரீன் வந்து டிஸ்பிளே ஆகி நின்றுட்டே இருக்கும். ஸோ இப்போ இதை ரன் பண்ணோம் அப்படின்னா வந்து இதோட லென்த் வந்து 11 அப்படிங்கிற அவுட்புட் வந்து நமக்கு ஈஸியாக கிடச்சிருக்கு. ஸோ வந்து எதனால் அப்படின்னா அந்த எஸ் டாட் லென்த் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணதுனால. ஸோ இதே மாதிரி இதை கம்பேரும் பண்ணலாம். எப்படி கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு இப்போ வந்து எஸ் டாட் கம்பேர் டூ அப்படின்னு கொடுத்து இந்த பேராமீட்டருக்குள்ளே வந்துட்டு டி அப்படிங்கிற இன்னொரு ஸ்ட்ரிங்கை நம்ம பாஸ் பண்ணி விட்டுட்டோம். ஸோ இதோட அவுட்புட்ஸ் என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதை வந்து எப்போவுமே ஒரு பூலியனை தான் ரிட்டர்ன் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஏன் வந்து 1 அப்படின்னு கொடுத்துருக்கு அப்படின்னா வந்துட்டு கம்பேர் பண்ணதில் வந்துட்டு ரெண்டுமே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சப்போஸ் இது சேமாக இருந்தது அப்படின்னா இது வந்து 0 அப்படிங்கிற அவுட்புட் வரும். ஸோ இப்போ இதோட அவுட்புட் எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம அந்த ப்ரோக்ராம் சேவ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0ங்கிற அவுட்புட் கிடச்சிருக்கு. எதனால் அப்படின்னா வந்துட்டு எஸ்டி அப்படிங்கிற இந்த 2 ஸ்ட்ரிங்குமே வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்துட்டு நமக்கு வந்து 0 அப்படிங்கிற அவுட்புட் கிடச்சிருக்குது. ஸோ இப்போ இதே மாதிரி வந்துட்டு கம்பேர் மாதிரி கன்காட்டினேஷன்ஸ் இப்போ வந்து இந்த 2 ஸ்ட்ரிங்கை நம்ம கன்காட்டினேட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ஈஸியாக கன்காட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து அதுக்கான மெத்தட் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு கன்காட் எஸ் டாட் இப்போ வந்து கன்காட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து இதில் வந்து நம்ம என்ன பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா டி. ஸோ அதாவது வந்துட்டு டீங்கிற ஸ்ட்ரிங்கை வந்து எஸ்ங்கிற ஸ்ட்ரிங்கோட கன்காட்டேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ரன் பண்ணணும் அப்படின்னா வந்து நமக்கு வந்து சம் எரர்ஸ் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஸ்ட்ரிங் கன்காட்னேட் அதாவது வந்து cannot be accessed in instance reference. ஸோ கரெக்டான இன்ஸ்டன்ஸ் ரெஃபரன்ஸ் இல்லாமல் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியல. ஸோ வந்து எப்படி நம்ம பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து எஸ் டாட் கன்காட்னேட் பதிலாக கன்காட்னேட் ஆஃப் எஸ் கமா டி இப்படி நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படி என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன எரர் அப்படின்றத நம்ம பார்த்தோம். பிகாஸ் வந்து என்ன டேட்டா டைப் அப்படிங்கிற டைப் நேம் வந்து இன்ஸ்டீடாக நம்ம மென்ஷன் பண்ணல. ஸோ அதனால தான் நமக்கு இந்த எரர் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல எஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக எஸ் டாட் அதாவது வந்து ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது. ஸோ ஸ்ட்ரிங்கை தான் நம்ம கன்காட்னேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் ஸ்ட்ரிங் டாட் கன்காட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ எந்த 2 டைப்ஸ் நம்ம கன்காட் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து எஸ் கமா டி. ஸோ அதை கொடுத்ததுனால தான் வந்து இப்போ எஸ் கமா டி வந்து கன்காட்னேட் ஆகிருக்கு. ஸோ இதோட அவுட்புட் என்ன வரும் அப்படின்னா வந்துட்டு
2 வேர்ட்ஸும் அதாவது வந்து ஹலோ ஹலோ அப்படிங்கிறது ரெண்டுமே கன்காட்னேட் ஆகி சேம் ஸ்ட்ரிங் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் வந்து இதோட மேஜர் அவுட்புட். ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து கன்காட்னேட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி நம்ம காப்பி கூட பண்ணலாம். அதாவது வந்துட்டு இப்போ வந்து இந்த ஸ்ட்ரிங்கை வந்து இன்னொரு ஸ்ட்ரிங்கில் நம்ம காப்பி கூட பண்ணலாம். இல்லை காப்பி வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா வந்து ஸ்ட்ரிங் டாட் காப்பி. ஸோ வந்து ஸ்ட்ரிங் டாட் காப்பி ஸோ கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு எஸ்ல இருக்க டேட்டா வந்து டீக்கும் காப்பி ஆகிடும். ஸோ இது வந்து எப்படி இதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு எஸ் டாட் காப்பி அப்படிங்கிறது வந்துச்சுன்னா ஸோ காப்பி டூ எஸ் டாட் காப்பி டூ நம்ம டி அப்படிங்கிறது கொடுத்துட்டோம். ஸோ இதோட அவுட்புட் என்ன அப்படின்னா வந்து எஸ்ல இருக்க வேல்யூஸ் வந்து அப்படி டெஸ்டினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு டேரெக்டாக வந்துட்டு டீக்கு போயிடும். ஸோ இந்த இடத்துல வந்து பேராமீட்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு சோர்ஸ் இண்டெக்ஸ் நம்ம கொடுக்கணும். சோர்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னா வந்துட்டு எந்த இண்டெக்ஸ் வந்து காப்பி ஆகணும், 0லேருந்து காப்பி ஆகணும். ஸோ டெஸ்டினேஷன் வந்து நமக்கு டி, டெஸ்டினேஷன் இண்டெக்ஸும் வந்து நமக்கு 0 அண்ட் கவுண்ட் வந்துட்டு இந்த ஹலோவோட கவுண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா வந்துட்டு 5 இருக்குது. ஸோ இப்போ வந்து 5 அப்படின்றத நம்ம கொடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ அந்த கன்காட்டினேஷன் வந்து நம்ம கரெக்டாக நடந்துடும். ஸோ எஸ் காப்பி டூ பதிலாக நம்ம வந்து ஸ்ட்ரிங் டாட் காப்பி டூ அப்படிங்கிறத நம்ம கொடுப்போம். ஸோ இப்போ இதோட அவுட்புட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து டெஸ்டினேஷனை வந்து நம்ம கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். ஸோ நம்ம காப்பியில் எந்த மெத்தடுமே ஒர்க் ஆகலை, பிகாஸ் வந்து எரர்ஸ் நிறையா வருது. ஸோ எப்படி இதை காப்பி பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ வந்து டி ஈக்குவல் டு இந்த இடத்துல காப்பி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டீயில் வந்து எப்படி நம்ம ஒர்க் ஆகுது அப்படின்னா ஸ்ட்ரிங் டாட் காப்பி. ஸோ முன்னாடி வந்து நம்ம எப்படி கன்காட்னேட்டுக்கு யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி. ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ரிங் டாட் காப்பியில் நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா வந்துட்டு என்ன டேட்டா வந்து காப்பி பண்ண போகிறோம். ஸோ எஸ்ஸை தான் நம்ம காப்பி பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து கொடுத்தோம் அப்படின்னா வந்து எஸ்ஸில் இருக்க வேல்யூ வந்துட்டு டீயில் வந்து காப்பி ஆகிடும். ஸோ இப்போ வந்து இது டீயோட அவுட்புட் எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டீயில் வந்து நம்ம எதுவுமே டிக்ளேர் பண்ணல, பட் வந்துட்டு நம்ம காப்பி யூஸ் பண்ணதுனால இதில் இருக்கிற வேல்யூ வந்து இதுக்கு காப்பி ஆகிடுச்சு. ஸோ ஹலோ அப்படிங்கிறது வந்து நமக்கு இப்போ காப்பி ஆகிடுச்சு. ஸோ வந்து நம்ம ஸ்ட்ரிங்கில் என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம், எப்படி டிக்ளேர் பண்ணுறோம், எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ எப்படி அதோட மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங்கோட லென்த் எப்படி யூஸ் பண்ணோம் அதெல்லாம் பார்த்தோம். ஸோ இப்படி ஸ்ட்ரிங் கிளாஸஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸ்ட்ரிங் கிளாஸ் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. நம்ம வந்து முன்னாடி நம்ம ட்ரை பண்ண மாதிரி ஸ்ட்ரிங் இதான் வந்து ஸ்ட்ரிங் கிளாஸ். ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரிங் எஸ் ஈக்குவல் டு கொடுத்து ஸோ இப்படி நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம க்ரியேட் பண்ண முடியும். அதாவது வந்து இப்படி ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் வழியாக நம்ம க்ரியேட் பண்ணி இதுலேயும் நம்ம பாஸ் பண்ண முடியும். ஸோ S1 இஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரிங் அப்படின்னு நம்ம கொடுத்தும் நம்ம பண்ண முடியும். ஸோ நியூ ஸ்ட்ரிங் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ இந்த நியூ ஸ்ட்ரிங்குள்ள நம்ம வேல்யூஸும் பாஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு இனிஷியலைஸ் த நியூ இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு காட்டியிருக்கு. ஸோ இப்போ வந்து நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் எஸ் அப்படின்னு கூட என்னால் கொடுக்க முடியும். ஏன்னா வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங் நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வேல்யூஸ் கூட நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ இப்போ வந்துட்டு நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் ஹலோ அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து ஸ்ட்ரிங் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ வந்து இப்படி தான் நம்ம ஸ்ட்ரிங் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன எரர் வருது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வந்து ஹேஸ் சம் இன்வேலிட் ஆர்குமெண்ட்ஸு. ஸோ ஆர்குமெண்ட்ஸ் கரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எரர் காட்டுது. ஸோ இதனால் நமக்கு எரர் வருது அப்படின்னா வந்துட்டு இந்த ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்டில் தான் நான் வந்து நம்ம ஸ்மால் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப்பை யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால தான் நம்ம வந்து இப்படி க்ரியேட் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. நம்ம வந்து நியூ ஸ்ட்ரிங் அப்படின்ற ஸ்மால் ஸ்ட்ரிங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது கேப்சல் ஸ்ட்ரிங் எதுக்காக அந்த ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்னா ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நமக்கு இன்வோக் பண்ணுது. ஸோ அதனால தான் வந்து நியூ ஸ்ட்ரிங் அப்படின்ற ஸ்மால் ஸ்ட்ரிங்கே யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஒரு நம்ம கேரக்டர் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கேரக்டர் ஏ இஸ் ஈக்குவல் டு இப்போ வந்து இ அப்படின்னு நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த கேரக்டர் நம்ம ஸ்ட்ரிங்காக மாற்றணும் அப்படின்னா வந்து இந்த இடத்துல நியூ ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்து நம்ம ஏ அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ இந்த கேரக்டர் வேரியபிள் வந்து நமக்கு ஏ அந்த அதாவது ஏ அப்படிங்கிற கேரக்டர் வந்துட்டு நமக்கு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல நம்ம எதனால் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ வந்து நம்ம ஏ வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஆர்குமெண்ட்ஸ் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா வந்து அதோட இண்டெக்ஸ் வேல்யூஸ் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இண்டெக்ஸ் வந்து 0 அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ அதோட இண்டெக்ஸுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து ஸ்ட்ரிங் கிடச்சிடும். ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் அதாவது வந்து எப்படி வந்து ஸோ நியூ ஸ்ட்ரிங்கில் என்ன நமக்கு எரர் வந்திருக்கு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வந்துட்டு கவுண்ட் வந்து கரெக்டாக நம்ம கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன ஸ்ட்ரிங்கை நம்ம வந்து நியூ ஸ்ட்ரிங்காக க்ரியேட் பண்ண போனோம். தென் அதோட கவுண்ட் அதாவது வந்து 0லேருந்து நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம். பிகாஸ் வந்துட்டு நம்ம ஒரே ஒரு கேரக்டரில் வந்துட்டு ஒரே ஒரு வேல்யூ மட்டும்தான் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ வந்து இந்த இடத்துல நம்ம வந்து 2 அப்படின்னு கொடுத்தோம்னா 2 ஸ்ட்ரிங் அதாவது வந்துட்டு இந்த கேரக்டர் கூட வந்து இன்னொரு கேரக்டர் அக்குப்பை ஆயிருந்ததுன்னா அதுவும் சேர்த்து நமக்கு வந்து நியூ ஸ்ட்ரிங்காக ஜென்ரேட் ஆகும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம இதை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்ட்ரிங்ஸ் பார்த்தோம். ஸ்ட்ரிங்கில் வந்து நம்ம எப்படி ஸ்ட்ரிங்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ எப்படி அந்த ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறோம், எப்படி ஸ்ட்ரிங் கிளாஸஸ் யூஸ் பண்ணுறோம், எப்படி நியூ ஸ்ட்ரிங் க்ரியேட் பண்ணுறோம், தென் வந்து எப்படி கன்கார்டினேட் பண்ணோம், கம்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் சாப்டரில் வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு C# வந்துட்டு எப்படி நமக்கு வந்து இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணுறோம், கிளாஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். தேங்க்யூ.